ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. சிவாய நமோ. சூத முனிவர் நைமிசாரண்யவாசிகளுக்கு முருகப்பெருமான் வாமதேவருக்கு கொடுத்த உபதேசத்தை சொல்லி முடிச்சார். தொடர்ந்து நைமிசாரண்யவாசிகளே, இப்படி உபதேசம் பெற்ற வாமதேவர் பக்தி முதிர்ச்சியோட கைலாயத்துக்கு போனார். பரமபதியை தரிசிச்சார், கையெடுத்து கும்பிட்டார், பல வேத வாக்கியங்களால போற்றி பாடினார், சிவ அனுகிரகத்தை அடைஞ்சு வாழ்ந்தார். அதனால இந்த பிரணவ பொருளை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த காசி கஷேத்திரத்துல வாழ்ந்து விஸ்வநாதரோட திருவடியில பக்தி செலுத்தி சிவ சாயுஜ்யத்தை அடைவீர்களாக. நான் ஏன் குருவான வியாச பகவானுக்கு சேவை செய்ய பத்ரிகாசிரமத்துக்கு போகிறேன். உங்களை மாதிரி சாதுக்களோட தரிசனம் எனக்கு எப்பவும் கிடைக்க அருள் செய்யுங்க. இதுவரை நீங்கள் கேட்ட விஷயங்களை சொன்னேன். இது சிவ மகா புராணத்தில் ருத்ர சகஸ்ரம்னு சொல்லப்படும். இது மங்களங்களுக்கெல்லாம் மங்களமாகவும் சதாசிவ பிரம்மத்தை தெரிஞ்சுக்க கூடியதாகவும் பாவங்களையும் நோய்களையும் ஒழிக்கக்கூடியதாகவும் இந்த உலகத்துல போகத்தையும் பரலோகத்துல மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குன்னு சூதமா முனிவர் சொன்னார். இந்த சங்கீதையை கேட்ட முனிவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு மெய் சிலிர்க்க சூத முனிவரை பார்த்து, சுவாமி, அடியவங்களான எங்களோட அஞ்ஞானம் அறவே ஒழிஞ்சதுன்னு கைகூப்பி கும்பிட்டு நின்னாங்க. அப்போது சூத முனிவர் அவங்கள பார்த்து, முனிவர்களே, இதை ஞானம் இல்லாதவங்களுக்கும் நாஸ்திகர்களுக்கும் பக்தி இல்லாதவங்களுக்கும் சொல்லக்கூடாது. வேதாந்தத்தோட உச்சியில் இருக்கிறது சிவபெருமானேன்னு உணர்ந்த பெரியவங்களுக்கு மட்டும்தான் இதை சொல்லணும். என்னோட குருவான வியாச முனிவர் நிறைய வேதாந்தங்களையும் வேத சாரங்களையும் 18 புராணங்களையும் நிறைய தடவை யோசிச்சு கடைசியா இதுவே சாரம்னு எனக்கு உபதேசிச்சு அருளினார். முனிவர்களே, சிவ பக்தி இல்லாதவங்களும் இதை கேட்டா பக்தி உள்ளவங்க ஆவாங்க. ஒரு தடவை குருமுகமாக கேட்டவங்க பாவங்கள் ஒழியும். 2 தடவை கேட்டவங்க சிவ பக்தி முதிர்ச்சி அடையும். 4 தடவை கேட்டவங்க சிவஞானம் அடைவாங்க. அதனால போக மோட்சங்களை அடைய விரும்புகிறவங்க இதை அடிக்கடி கேட்கணும். 5 தடவை கேட்கணும்னு தான் என்னோட குரு எனக்கு உபதேசிச்சார். எந்த பலன் வேண்டி இதை படிக்கிறாங்களோ கேட்குறாங்களோ அதை அவங்க அடைவாங்கன்னு சொன்னார். இப்படி சொன்ன சூத முனிவரை நைமிசாரண்யவாசிகள் ஆடை ஆபரணம் சந்தனம் பூ அக்ஷதை முதலானதால அர்ச்சனை செஞ்சு பல தடவை கும்பிட்டு அன்பான சொற்களால் போற்றி வேத வாக்கியங்களாலையும் எப்பவும் இப்படி சிவபெருமான் கதைகளை சொல்லிட்டு இருக்கணும்னோ விடை கொடுத்து அனுப்பினாங்க. இந்த கைலாய சம்ஹிதைய பக்தியோட படித்தவங்க கேட்டவங்க அறம் பொருள் இன்பங்களை அனுபவித்து சிவ ஞானத்தால் சிவ சாயுஜ்யத்தை அடைவாங்க. அவங்க பிறவிகள் எடுக்க வேண்டி வந்தாலும் அந்த பிறவிகள்லையும் சிவ ஞானமும் சிவ தியானமும் உடையவங்களா இருந்து முடிவில் அழியா பதவியை அடைவாங்க. இதோட கைலாய சம்ஹிதை முடியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4வதான சனத்குமார சம்ஹிதை. பிரபத்யே தேவமீசான சர்வஜ்ஞமபராஜிதம் சம்பவம் சர்வபூதானாம் அநாதிம் விஸ்வதோமுகம்னு சிவபெருமான தேவராகவும் எல்லாத்தையும் உணர்பவராகவும் ஒருத்தராலையும் ஜெயிக்க முடியாதவராகவும் பூதங்கள் எல்லாத்தோட உற்பத்திக்கு காரணமாக இருக்கிறவராகவும் ஆதி இல்லாதவராகவும் எங்கேயும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறவருமான பரமசிவனை சரணடைறேன்னு சொல்கிற காப்பு செய்யலோடு தொடங்குது இந்த சம்ஹிதை. சூத முனிவர் நைமிசாரண்யவாசிகளை பார்த்து, நான் உலக நாயகரான ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரரை திரிகரண சுத்தியாக பணிஞ்சு சொல்கிறேன். திரிகரண சுத்தினா மனம் வாக்கு உடல், இது 3 நாளையும் தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறத குறிக்கும். நான் உலக நாயகரான ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரரை
திரிகரண சுத்தியா பணிஞ்சு சொல்கிறேன். எனக்கும் உலகத்துக்கும் குரு பராசர முனிவரோட மகன், கால ஞானம் உள்ளவர், பிரம்மச்சரிய நிலையிலிருந்து தவறாதவர், 1,25,000 கிரந்தங்கள் உள்ள மகாபாரத காவியத்தை இயற்றினவர், 4 வேதங்களையும் சீர்திருத்தி பிரிச்சவர் வியாச முனிவர், 4 வேதங்களால் சூழப்பட்டவர் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவர். வியாச முனிவர் ஒரு சமயம் மகா புண்ணியகரமான நைமிசாரண்யத்தில் பிரம்மதேவர் மாதிரி அநேக முனிவர்கள் சூழ்ந்திருக்க திவ்யமான கதைகளை சொல்லிட்டு இருந்தார். அப்போ ஞான வித்யில கரை கண்டவரும் மங்களமூர்த்தியும் பிரம்மபுத்திரருமான சனத்குமார முனிவர் உலகம் உயர்வடைய அங்க வந்தார். அவரை தரிசித்ததும் நைமிசாரண்ய முனிவர்கள் எல்லாரும் சந்தோஷமா எழுந்து அர்க்கிய பாத்திய ஆசாமணியம் கொடுத்து திரிகரணங்களாலையும் பூஜை செஞ்சு சக்தி வினயத்தோட கைகூப்பி நின்னாங்க. சனத்குமார முனிவர் அவங்களுக்கு இனிய வார்த்தைகளால் அருள் புரிஞ்சு அவங்க கொடுத்த திவ்யமான ஆசனத்தில் உட்கார்ந்தார். அப்போ நைமிசாரண்ய வாசிகள் அவரை பார்த்து, பிரம்மபுத்திரரே, லிங்க அர்ச்சனை விதியையும் தேவரை பூஜை செய்கிற முறையையும் அவரோட திருவருளால் உண்டாகிற பயன்களையும் சிவமூர்த்த பேதங்களையும் சிவ மந்திர சுரூபத்தையும் அந்த மந்திர அனுஷ்டான விதிகளையும் அடியவர்களான எங்களுக்கு சொல்லணும்னு கேட்டாங்க. அதுக்கு யோகேஸ்வரரான சனத்குமார முனிவர், தபோ மூர்த்திகளான அந்தன சிரேஷ்டர்களே, ஆசனத்தில் இருங்கன்னு சொல்லி நட்சத்திரங்கள் சூழ்ந்திருக்க சந்திரன் மாதிரி விளங்கினார்.